Gujarat Niya Nana powered by RAN India. இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஊர் பாசம் என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு ஒரு தரப்புல அதற்கான விளக்கங்களை சொல்றாங்க. இதை கட்டிக்கொண்டு அழுவதால் கதைக்கொன்றும் ஆகப் போவதில்லை, அது வேண்டாம்னு மறு தரப்புல சொல்றாங்க. தொடருவோம். கீழே இருந்து கொடுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுங்க. உங்க ஊரை விமர்சிச்சு நீங்க பேசுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு வந்தோடனே எங்கள் அப்பாட்ட கேட்பாங்க, யாராவது பையன் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறான். சரி நம்ம பையன் ஒத்துக்கிறான், நீ ரெஸ்யூம் கொடுத்து விடு, நம்ம பார்த்துக்கலாம். நான் அவருக்கும் ஃபோன் பண்ணுவேன். ஆக்சுவலி ஐ எம் பிஸி, ஐ வில் கெட் பேக் இன் 2 hours அப்படின்னுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு உதவிங்கிறதே செய்ய மாட்டாங்கல்ல, வாய் பேச்சோட சரி நான் சொல்கிறேன். ஓகே, உதவி செய்ய மாட்டாங்கல்ல, வாயில என்னங்க வாங்க போங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த உதவிங்கிறது வராது. பேசுவார்கள், ஆனால் உதவி செய்ய மாட்டாங்க. அதுதான் ஈரோடு மாவட்டம் பவானியில. ஓகே, வேற எங்க ஊர்ல ஆனா ஒண்ணு சண்டைக்கு வந்துருவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன இதுதான், ஒரு மிளகா வாங்க குடுத்தல் வாங்குற பிரச்சனை தான் இருக்கும். ஆனா காலையில அந்த பிரச்சனையா இருக்கும், சாயங்காலம் பார்த்தாங்கன்னா 2 பேர் கழுத்துல ரத்தம் வந்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கும். எந்த ஊரு? நான் தஞ்சை மாவட்டம் அம்மையகரம்ங்கிற ஒரு கிராமத்துல. அது மாதிரி ஊதி ஊதி பெருசாக்குறதுனால எனக்கு அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்கிறவங்க. அது பாத்தீங்கன்னா ஜாதி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை, எங்கால அடிச்சுட்டாங்க, நீங்க லாரி ஏத்திட்டு இவ்வளவு பேர் கூட்டுவாமாப்ல அப்படின்னு இந்த மாதிரி சின்ன பிரச்சனை, ரொம்ப ரொம்ப சின்ன பிரச்சனையா இருக்கும். அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை எதுவுமே மக்கள்கிட்ட இல்ல. அடுத்து அது எங்க வீட்லயும் சேர்த்து, எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் அது இருக்குது. உங்க வீட்லயே பிடிக்காது, எங்க வீட்லயே எல்லார்ட்டையும் இருக்குது. உங்கள் ஊர் என்ன ஊரு? ஏன் உங்க ஊரை பத்தி விமர்சித்து என்ன சொல்ல முடியும்? நான் பிறந்து படித்து வளர்ந்தது எல்லாமே மதுரை. மதுரை மாநகரம் அம்மா சொன்னது மாதிரி பல சிறப்புகள் பெற்றது. பல கோயில்கள், திருவிழாக்கள், அதெல்லாம். உங்க ஊரை கிண்டல் அடித்து பகடி செய்து உங்களால் என்ன சொல்ல முடியும்னு கேக்குறேன். இந்த பெருமைகள் எல்லாம் பாண்டியன் நெடுஞ்செழியன் காலத்தோட போயிடுச்சு. இப்போ எங்க போனாலும் அந்த மோசமான சீரழிந்த கலாச்சாரம். சில நேரங்களில் மதுரையில் இருக்கிறதே ஒரு டெரர் நகரம். வடிவேலு வாசனா அந்த டெரரா இருக்கிற மாதிரியே இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு நாய்ச்சி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க 1 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்க, முட்டை பரோட்டா போட்டு குத்திக்கிட்டு இருப்பான், குத்திக்கிட்டே இருப்பான். இந்த முட்டை பரோட்டா இப்படி சத்தமா கொத்தக்கூடாது அப்படின்னு போலீஸ் கமிஷனர் லெவல்ல ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணாங்க. முட்டை பரோட்டா கொத்தக்கூடாது அப்படின்னு போலீஸ் கமிஷனர் ஆர்டர் போட்டாரு. வைகை ஆத்துல சாக்கடை தண்ணி கூட இப்ப ஓடுறதுக்கு மணலை நம்ம தேட வேண்டியிருக்குது. ரொம்ப வருத்தத்தோட தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. கண்ணில் ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்குது மதுரையை நினைச்சோம்னா. பக்கத்துல உங்கள் ஊரை பற்றிய கிண்டலும் விமர்சனமும் என்ன சார்? I'm not sure எந்த ஊருன்னு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ நான் கரண்ட்லி சென்னையில இருக்கேன். சென்னை பத்தி தான் பேச முடியும். சென்னை 1 year ஆகுது. இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல இருந்த 30 years. வளர்ந்ததெல்லாம் ஹைதராபாடு, ஆனா பிறந்தது அகைன் தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா பிறந்தது ஒரு ஊரு, ஆன்சிஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தனி ஊரு. வேலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 நாடு சுத்தி வந்திருக்கேன். ஸோ ஃபைனலி சென்னை பத்தி பேசணும் அப்படின்னா, தண்ணி அடிக்கிறது, மக்களை கிண்டல் பண்றதுல இருந்து, டிரைவிங் சென்ஸ்ல இருந்து எல்லாமே மோசமாக தான் சார் இருக்கு. வெதர் இட் இஸ் பிரைசிங், எது எடுத்துக்கிட்டாலும் குறை சொல்லலாம். விலை கூட, காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம். அர்பன் குற்றச்சாட்டு சார். என்னுடைய நேட்டிவ் திருவண்ணாமலை. மக்கள் இந்த கிரிவலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான மக்கள் அங்க வழிபடுறவர்கள் என்ன இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அங்கேயே குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதனால அங்க நிறைய பொல்யூஷன், அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் கண்ணாமண்ணான்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு போனீங்களா அந்த கிரிவலம் இருந்தது பாருங்க, எவ்வளவு அருமையா இருந்த இடம் இப்ப எல்லாமே கட்டடங்கள், எல்லாமே ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆட்டம் ஆயிடுது. இது இங்க அதனால விலைவாசியா கண்ணாமண்ணான்னு போயிட்டு இருக்கு. அதனால இப்ப அங்க இருக்கிறது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க அருணாச்சலேஸ்வரர் கோயில் நினைத்தாலே முக்தின்ற வாசி இங்க இருந்துட்டு அவர் நினைச்சிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். நாங்க அங்க இருந்து நினைக்கிற அளவுக்கு நிலைமை இல்ல, எல்லாம் போயிடுச்சு. ஓகே, வேற என் சொந்த ஒரு மதுரை. இன்னதான் மதுரை தூங்கா நகரம் அப்படின்றது முன்னாடி சொன்னதுன்னா விடிய விடிய வேலை பார்ப்பாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல. ஆனா இப்போ விடிய விடிய பிரச்சனை தான் நடக்குது அங்க. அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் ஒன்றும் தூங்கா நகரம்னு சொல்ற அளவுக்குலாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை மதுரையில. அவங்க சொன்ன மாதிரி இந்த கோவில் குளம் அதெல்லாம் வேணா நிறைய இருக்கு. பக்கத்துல வேற உங்கள் ஊரை பற்றி விமர்சனமும் கிண்டலும் என்ன? டக் டக் டக்னு சார், காஞ்சிபுரம்ல பட்டு தொழில் சொல்லுவாங்க. பட்டு தொழில் முன்னாடி நல்லா இருந்தது, ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இப்ப இருக்கிறவங்கல பட்டு தொழில் பண்றவங்க மோஸ்ட் ஆஃப் பர்சன் பாத்தீங்கன்னா ஜாப்ல தான் இருக்காங்க வெளியில. ஏன்னா பக்கத்துல கம்பெனிஸ் கொஞ்சம் தூரத்துல இருக்குது. சுங்குவா சத்திரம். காஞ்சிபுரம் பட்டு நல்ல பட்டா இல்லையா சார்? இப்ப பியூர் பட்டே கிடையாது சார், நான் சொல்வேன். பாதிக்கு மேல டூப்ளிகேட் தான். பாதிக்கு மேல டூப்ளிகேட். ஆமா,
கண்டிப்பா டெஸ்டிங் பண்ணி மட்டும் பட்டு புடவை எடுங்க. நிறைய ஃபோர்ஜரி நடக்குது சார். ஆனா சும்மா பாக்குறதுக்கு பந்தவா நான் காஞ்சிபுரம் பட்டு எவ்வளவுனா பேசிக்கலாம். ஆனால எவ்வளவு ஃபோர்ஜரி நடக்குதுன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, நீங்க எங்க பட்டு வாங்குவீங்க அப்போ? சார் நாங்க காஞ்சிபுரம் பட்டெல்லாம் நான் லைக் பண்றதே கிடையாது ஃபர்ஸ்ட். ஏன் வேண்டாம் சார், அது எனக்கு பிடிக்கல சார். என்னோட பேர் வினோத், நான் சேலத்துல இருந்து வரேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மற்ற எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி தான் போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகமாகவே எங்க ஊர்ல இருக்கு. ஓகே, வேற ஊரை பற்றி உங்களுடைய விமர்சனமும் கிண்டலும் என்ன, எனக்கு அது சொல்லுங்க. தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன் சார். வெற்றில போட்டு துப்புறது வந்து தஞ்சாவூர்ல ரொம்ப ஃபேமஸ். வயசானவங்க எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா வெற்றில போட்டுக்குவாங்க. நீங்க பஸ்ஸில் வந்து அடுத்த பஸ்ல ஏறணும்னு சொல்லி சைடில் கிளாஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒயிட் ஷர்ட் போட்டீங்கன்னா ரெட் ஷர்ட்டாக மாறிடும். அதை வந்து அவ எங்க போனாலும் ஒரு எனக்கே இன்டிசென்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பழக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அங்கே அதிகம். வெற்றில போட்டு எச்சு துப்புறது பஸ்ல இருந்து. வேற 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 உங்கள் ஊர் பற்றி பகடியும் விமர்சனமும் என்ன? நெட்டிவ் பார்த்தீங்கன்னா கேரளா. எங்கள் ஊரில் எப்படின்னா 6 மணிக்கு மேலே வெளியே போக முடியாது சார். ஸ்ட்ரீட் லைட்டே இருக்காது, ஃபுல் இருட்டாக இருக்கும், ரோடும் சரி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஒரு கடைக்கு போகணுன்னா கூட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்கும். இன்னும் கூட டெவலப் ஆகாமல் அப்படியே ஃபுல்லாக இருட்டாகவே இருக்கும். ஆனால் பச்சை பசங்க நல்லா இனிமையாக இருக்கும், நல்லா சில்லுன்னு காத்திருக்கும். ஆனால் 6 மணிக்கு மேலே நல்லா ரசிக்கலாம். ஆனால் 6 மணிக்கு மேலே நீ ஒன்றுத்தையும் ரசிக்க முடியாது. எத்தனை நாள் இருக்கா அவங்க ஊரில் அதிகபட்சம் உங்களால்? அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாதுங்கிற மாதிரி. இப்போ நான் சும்மா ஊருக்கு லீவில் போனோன்னா ஒரு 3 days தான் சார் இருக்க முடியும். அவ்வளோ மாதிரிலாம் இருக்க முடியாது. நமக்கு ரொம்ப கஷ்டம். என்ன தோணும் அதுக்கு மேலே? 2 நாள் இயற்கை ரசிக்கலாம் சார். நல்லா சாப்பிடலாம், அங்கே இருக்க ஃபுட் ஐட்டம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிடலாம். அதுக்கு மேலே வெளியே போகிறதுக்கு நம்ம அதே மலையை பார்க்கணும், அதே வயலை பார்க்கணும், ஆற்றுல குளிக்கணும், அவ்வளோதான். உங்கள் ஊர் மேலே ஒரு சின்ன அனர்ச்சம் வருதுல, ஒரு கிண்டல் துணி இருக்கும்ல, அது ஏன் வந்துச்சு? அது என்ன காரணம்? என் ஊர் வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சார். அங்கே என்னென்னா நாங்கள் எப்படி கிண்டல் பண்ணுவோம்னா, நாங்கள் பசங்களாம் ஒன்றா உட்காந்துருப்போம். சனி ஞாயிறு லீவில் வருவோம். உட்காந்துருக்கும் போது அங்கே கேஸ்ட் ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் திருப்பூர் மாவட்டத்திலே. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா நாங்கள் ஒரு ரோடு வழியாக போகிறோம், பிளாக் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாட்டு வண்டி போட்டு வச்சுருவாங்க, அது வழியே போக முடியாது. அப்புறம் வேறு ஏதாச்சுன்னா அந்த வழியாக போக முடியாத அளவுக்கு எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. நான் என்ன ஒன்றா உட்காந்துருக்கும் போது இவங்க ஆரம்பிச்சிட்டானே இதே வேலையை ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு கேஸ்ட் ரிலீஜன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நடக்கும். இதெல்லாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதா இருப்பாங்க. அடுத்து உங்கள் ஊரை பற்றிய விமர்சனமும் கிண்டலும் என்ன? நான் இருக்கிறது திருச்சி கிட்ட ஸ்ரீரங்கம், என்னோட சொந்த ஊர். இப்போ நானே போகிறேங்க, எங்கள் கம்பெனியில் ஒரு 10 கேர்ள்ஸ் இருக்காங்க, ஒரு 10 பாய்ஸ் இருக்காங்கன்னா, நான் ஒரு கேர்ளோடு எடுத்துகிட்டேன், என்னோட ஃப்ரெண்டோடு எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் வீட்டுக்கு காட்டுறேன். நான் இருக்கிற ஏரியா அக்ரஹாரம். அக்ரஹார வம்புங்கிறது பேர் போனது. ஸோ என்ன பண்ணுவாங்க, பாரு பையன் பாரு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு மாமி பேச்சை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணும். 2வது மாமி என்ன பண்ணும், அடடா இந்த பையன் பாரு 2 லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு 2வது ஆரம்பிக்கும். 3வது மாமி மூணாவது இடத்துல இருக்கிற மாமி என்ன சொல்லும், இவங்க 2 பேருக்கும் கல்யாணமே முடிஞ்சிட்டு போல இருக்கு, என்ன பண்றது எது, இந்த மாதிரி தவறான விமர்சனங்கள், ஒரு நட்பு அந்த இடத்துல சிதைக்கப்படுகிறது. ஓகே, சோ இதெல்லாம் ஊரை பற்றி அவர்கள் முன்வைத்த விமர்சனங்கள். ஊர் பிடித்து இருக்குன்னு நீங்க சொன்ன சில காரணங்கள், ஊர் பிடிக்கலன்னு சொன்னதுக்கான காரணங்களும். ஊரை பற்றி பெருமை பேசுதல் என்பது ஒரு பக்கம், ஊரை பற்றி விமர்சித்து பேசுதல் என்பது இன்னொரு பக்கம். ஊரை பற்றிய பெருமையும் விமர்சனமும் கலந்தே வருகிறது இந்த மேடையில். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு. நீயா நான் பவர் பை